இந்த வீட்டுல ஏதோ துஷ்ட சக்தி இருக்குன்னு என் பொண்ணு தாரா அன்னைக்கே சொன்னான். சூரியமூர்த்தி வீட்டுல துஷ்ட சக்தி நுழைய வாய்ப்பு இல்லைன்னு குருட்டு தைரியத்துல அன்னைக்கு நான் அவகிட்ட சொன்னேன். என் பொண்ணு சொன்னது சரியாயிடுச்சு. எங்க அவளை கொண்டு வந்தீங்களா? அது வந்து மார்ச்சூரில் இருந்த தாரா டெட் பாடியை காணோம். அம்மா, வாங்க. வணக்கம். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உங்ககிட்ட போன்ல பேசின பிஷப் நான் தான். டிராகுலா நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. அன்னைக்கு விளையாட்டா எடுத்துக்கிட்டேன். இப்போ இது உண்மையாயிடுச்சு. அதை விட இன்னும் ஷாக்கான ஒரு விஷயத்தை இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க வந்து என்கிட்ட மந்திர தந்திரங்களை படிச்ச ராயன்ற பையனோட உடம்புக்குள்ளதான் அந்த ரத்த காட்டேரி புகுந்திருக்கு. அதனாலதான் பவித்திரமான இந்த இடத்துக்குள்ள அந்த துஷ்ட சக்தி சுலபமா நுழைய முடிஞ்சது. பெனி, அதை கொடுங்க. இந்த போட்டோல இருக்கிற ராய் தான் உங்ககிட்ட மந்திரங்கள் கத்துக்க வந்தவனா? பார்த்து சொல்லுங்க சாமி. இவன் தான் நாம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த டிராகுலா. இங்கிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல அவனுக்கு சொந்தமான பங்களாவுல தாராவோட டெட் பாடியை வச்சிருக்கான். அப்படிங்களா? நான் ராயோட கூட பிறந்தவன் பென்னி தாமஸ், இந்த சிட்டியோட அசிஸ்டன்ட் கமிஷனர். என் தம்பி ராய் உங்ககிட்ட மந்திரத்தை கத்துக்கிட்டதை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். இவர் தம்பி ராய் ரோமேனியால இருக்கிற டிராகுலா கோட்டைக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி போயிருக்கான் சாமி. சரியா சொன்னீங்க. இவன் அங்கிருந்து தான் என்கிட்ட போன்ல பேசினான். நம்ம மந்திர சக்தியை பயன்படுத்தி டிராகுலாவோட ஆத்மாவை கூப்பிட முடியுமான்னு கேட்டான். இவர் எனக்கு நல்லா தெரியும். இவர் நீங்க சொல்ற ஆளு இல்ல. இவர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. பேர் வில்லியம் டிசோசா. வில்லியம் டிசோசா. இதுவும் டிராகுலா கோட்டை மாதிரி தான் இருக்கு. ஏன் சாமி, டிராகுலா பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவன் இன்னொரு சரீரத்துக்குள்ள போக முடியும்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, பொழுது சாயறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. இருட்டிடுச்சுன்னா அவன் சக்தி ஜாஸ்தி ஆயிடுமே. என்ன வேணாலும் உள்ள போய் பாத்துருவோம். யாரும் மனோதைரியத்தை கைவிட்டுறாதீங்க. சரிங்க சாமி. போலீஸ் ஃபோர்ஸை வர வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சார். வேண்டாம், நேத்து நடந்த விஷயத்தையே போலீஸ் நம்பல.
இதை பொறுத்த வரைக்கும் போலீஸ் எதுவுமே செய்ய முடியாதுன்னு ராபின்சன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நம்ம தனியா போறது ஒன்றும் பயம் இல்லை, நான் இருக்கேன்ல, கூட வா. சரியான இடத்தை தான் கண்டுபிடிச்சிருக்கானே இந்த டிராக்குலா. நீ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கியா? இல்ல சார், நான் இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனா இது ஒரு பேய் வீடு மாதிரியே இருக்கு சார். மாதிரியா? பேய் வீடு தான். போன நான் தடிக்குது. ஏதோ கதவு இருக்கு, வா உள்ள போலாம். ஓகே. This is wonderful. ரோமேனியாவில் உள்ள டிராக்குலா கோட்டைக்கு நான் போயிருக்கேன். இதே மாதிரி ஒரு பாதாள அறை அங்கேயும் இருக்கு. இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. நியாயமான பயம் தான். ஐபிஎஸ் ரத்தங்கிறதுக்காக டிராக்குலா விட்டுட்டு போக மாட்டான், கவலைப்படாத. அட சும்மா வாயம்பா. சாவுப்பட்டி என்ன சார்? இப்படி திறந்துருக்கு. ஆனா இதுல இருந்தது கதவு திறங்க, திறங்கன்னு சொல்றல. ஏப்பா, இந்த பொட்டி புடி துற இது இந்த பொட்டியில் யாரும் இல்லை சார். என்ன அங்க பாருங்க. எதிர்பார்த்து சரியா போச்சு. எதிரியோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. சார் லூசி சார். ஐயோ, எல்லா பேயும் வருது. டிராக்ல இவங்க எங்கேயோ வச்சிருந்தான் போல இருக்கு. கதவை திறந்து ரெண்டு வந்து இங்கே படுத்துருச்சுங்க. எங்கிருந்து வராங்க இவங்க? பங்களாக்குள்ள என்னப்பா வந்திருக்கும்? சூரிய ஒளி இருக்கிற வரைக்கும் இது ரெண்டும் வெளியே போக முடியாது சார். அவங்க என் பிரதரோட வைஃப் சார். அவங்க அண்ணியும் இல்ல, சும்மா வேம்பாயர் பேய்ங்க. அது முதல்ல கொல்லணும். நீ வாப்பா நீ. இது எதுக்கு சார்? அதை சுட்டு கொல்ல முடியாதுப்பா. கட்டையில இதயத்தை வச்சு கிழிக்கணும். அப்படி இல்லைன்னா தலையை வெட்டி நெருப்புல போட்டு சாம்பலாக்கணும். சார் அவங்க என் பிரதரோட வைஃப் சார். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணி அடிச்சு முண்டை முடிச்சிருவேன். போலீஸ்காரன் தான் பேரு. இந்த சென்டிமெண்ட்லாம் இடம் கிடையாதுவா. பேசு, கூப்பிடு. லூசி, லூசி. பென்னி, என்னை காப்பாத்து பென்னி. சார் நம்ம எப்படியாவது ஏன் அதை லூசியை நம்பாத? காப்பாத்தியாகணும்.